பொன்னம்மா சொல்றபடியே செஞ்சிடுங்க. அட திருட்டு போய் உள்ள இந்த விவகாரம் யாருக்கும் தெரியாத. தெரியாதுன்னு தான் நினைச்சேன். பொன்னம்மாக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. பொன்னம்மாவுக்கு தெரிஞ்சா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. ஐயா நாளைக்கே போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துருங்க ஐயா. ஏண்டி என்ன சொல்லி இது கமகமன வாசனை அடிக்குது? ஏய் குறைங்க. இது சிங்கப்பூர் சோப்படி. சிங்கப்பூர் கறிவரிசையும் கூட படிச்சா அவ எனக்கு கொடுத்தது. அதை கொடுடி, நானும் போட்டுக்கிறேன். கொடுக்க மாட்டேன் போடி. மணி எனக்கு மட்டும் கொடுடி. முடியாதுன்னா முடியாது. யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். போகடி. கண்மணி அக்கா, அந்த சிங்கப்பூர் சோப்பை கொஞ்சம் கொடுங்க. யார் கேட்டாலும் கொடுக்க முடியாதுங்கிற நீ மட்டும் என்ன வசதியா? அப்ப சரி, வருவாய் மாத்தி மாத்தி மாத்தி. இந்தடி சிங்கப்பூர் சோப்பு. நீயே தேய்ச்சிக்கிறியா, நான் தேய்ச்சி விடட்டுமா? நானே தேய்ச்சிக்கிறேனே. அப்பா நான் மணக்குது. சிவா, உனக்கு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். கொஞ்சம் பார்த்து கூட. போடா இடியட். என்னடா சொன்ன? இடியட்னு சொன்னேன். தினம் கண்மணி கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கிறேன். இடியட்னா என்னடா அர்த்தம்? ஏடா எனக்கு தெரியாதா? நீ என்னடா இடியட்? இடியட்னா புத்திசாலின்னு அர்த்தம். ஆஹா, சிவா, இவ்வளவு சீக்கிரம் பொண்ணு கிட்ட டச்சு புச்சுன்னு இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டிய. உண்மையிலே நீ பெரிய இடியட்ரா. நீ பெரிய இடியட். இவன் 4 பேர் முன்னால உன்னை ரொம்ப மரியாதையா இடியட் இடியட்னா கூட போறேன். வேணாண்டா, இனிமே நீ தமிழ்லயே பேசு. மன்னிச்சுடு. நமக்கு இங்கிலீஷுக்கும் ஒத்து வராது போல இருக்கு. அதை விட கொஞ்சம் பார்த்து கூட. தெரியுமே, பாக்கு கேட்கறதுக்குன்னே விஷயத்தோட வருவிய. இந்த நம்ம கண்மணி பட்டணத்துல படிச்சுட்டு வந்ததை பத்தி அவ என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? சொன்னா தானடா தெரியா. கொஞ்சம் வெத்தலை கூட. ஐயோ, அவனுக்கு ஒரே பொறாமை, பயத்தரிச்சப்பட்டு சாகுறானுங்க. இந்த ஊர்ல ஒரு பையன் நல்லா இருந்தா ஒருத்தருக்கும் பிடிக்காது தெரியுமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இப்ப நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் தெரியுமா? என்ன? அந்த தட்டை எப்படி கொடு. சிவா, நீ பெரிய ஆள்றா. விஷயத்த சொல்லு. சொல்றேன். கண்மணி பட்டணத்துக்கு போய் வேலை செய்ய ஆசைப்படுது. என்ன? கண்மணி வேலைக்கு போறாளா? நீ சம்மதிச்சிட்டியா? எனக்கு அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான்டா ஆசை. ஆனா அது வேலைக்கு போக ஆசைப்படுது. இப்ப யார் ஆசை நிறைவேற போகுது? அதுதான்டா தெரியல. என்ன செய்யலாம்? ஒரு யோசனை சொல்ல. யோசனையா? இன்னொரு வெத்தலை கூட நல்லா யோசிச்சு சொல்றேன். முதல்ல அங்க பாக்கெட்ல அடைச்சு வச்சிருக்கிறிய அந்த வெத்தலை எடு. என்ன சிவசங்கர, சௌக்கியமா இருக்கியா? ஐயா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருந்தா நானே வீட்டுக்கு வந்துருப்பேன்ல. விஷயம் சாதாரணமா இருந்தா கூப்பிட்டு அனுப்பி இருப்பேன். என்ன சொல்றீங்க? நம்ம குமார் இருக்கான்ல, அவன் உன் பொண்ணு கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஐயா, உங்க அந்தஸ்து என்ன, என் அந்தஸ்து என்ன? அட நீ என்னப்பா இந்த காலத்துல அந்தஸ்தை பத்தி பேசுற? உன்கிட்ட நல்ல குணமும் நாணயமும் இருக்கு. எனக்கு அது போதும். நீ என்ன சொல்ற? ஐயா, இந்த சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு குடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன? தட்டை வாங்கிக்கோ. ஐயா, தப்பா நினைக்க கூடாது. எதுக்கும் பொண்ண ஒரு வார்த்தை வேஷா நல்லா கேளு. கண்மணி, இந்த கல்யாணம் உனக்கு சம்மதம் அம்மா? உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம்பா. சரிம்மா. வதண்டா, கண்மணிக்கு சம்மதம். அப்புறம் என்ன சிவா, தட்டை வாங்கிக்க வேண்டியதுதானே? கொண்டாங்கம்மா. அந்த சரி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? உடனே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு பையன் அவசரப்படுறான். அதுக்கு என்ன, நம்ம ஊர் கோயில் திருவிழா முடிஞ்சோடனே வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஐயா என்ன சொல்றீங்க? அப்படியே வச்சுக்கலாம். நாள் குறிச்சு பத்திரை அடிக்க சொல்லிடுறேன். சரி. அப்போ எங்க வீட்டுக்கு வர போற மகாலட்சுமியை நாங்க பார்க்க வேண்டாமா? கண்மணி எங்க? கண்மணி, ஐயா கூப்பிடாரு பாருமா. வெக்கப்படாம வாமா. கண்மணியே வாமா. ஐயா நமஸ்காரம். நல்ல இருமா. நம்ம குமார பிடிச்சிருக்கா? பிடிக்காம என்னங்க, பெண் பிள்ளைங்க ஆசை நெஞ்சுக்குள்ளதானே இருக்கும்.
இது என்ன, நாளைக்கு பாரு ஒரு நகைக்கடையே இங்க இருக்கும். என்ன பண்ணியாரு கல்யாணம்னா சும்மாவா? எப்படிடா இந்த ஜவுளி எல்லாம் நல்லா இருக்கா? மாமா நீங்க பார்த்து வாங்கியிருக்கீங்களே, நல்லா தானே இருக்கும். அது சரி, அச்சாபீஸ்ல பத்திரிகை அடிக்க சொன்னியே, அத போய் பாத்தியா? பாத்துட்டேன் மாமா, நாளைக்கு தரேன்னு சொன்னான். கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு இருக்காத. ஐயே சின்னையா அப்படியெல்லாம் ஊர் சுத்த மாட்டாருங்க. ஆத்தங்கரை விட்டு அந்தண்ட ஒரு அடி நகர மாட்டாரு. ஆத்தங்கரையில இவனுக்கு என்ன வேலை? இவருக்கு வேலை இல்லைங்க, அங்க வர கண்மணிக்குத்தான் வேலை. இவரை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. பொன்னம்மா பாத்தியா, நீயும் வர வர கேள்வி பண்ண ஆரம்பிச்சுட்ட. புது மாப்பிள, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாண்டா, பொறுத்துக்க. அப்புறம் உன் பொண்டாட்டி வந்ததும் யாராவது வாயை திறக்க முடியுமா? வர வர கண்மணி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாடி. உன்கிட்ட பேசுறதுக்கு என்னடி இருக்கு? போதும் போதும், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்கடி. கல்யாணத்துக்கு முதல்லயே இப்படின்னா பன்னியார் வீட்டுக்கு மருமகனா போயிட்டா அப்புறம் நம்மள பார்த்தாலே முந்தைய திருப்பிக்கிடுவான். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம கண்மணி அக்கா அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க தெரியுமா? திருவிழா முடிஞ்சிடும் அம்மாவுக்கு டும் 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 சிப்பி. போங்கடி. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையாடி? நான் வீட்டுக்கு போறேன். பண்ணையாருக்கு வருங்கால மருமகளாச்சே, அதான் இப்பவே கோவம் வருதுடி. கொண்டா. இந்தா. சரி சரி, நேரமாச்சு வாங்கடி போகலாம். நீ வா. வரேனே. வாங்கடி, ஓடி போயிடலாம். இல்லைங்கடி, நானும் வரேன். கண்மணி, கல்யாணத்துக்கு வேண்டிய நகை புடவை எல்லாம் வாங்கியாச்சு. டைம் ஆச்சு, வீட்டுல அப்பா தேடுவாரு. நான் வரேன். என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன். அது இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாத்துட்டு போறாங்க. நான் வரட்டுமா? கிளம்பட்டுமா? ஆத்தங்கரைக்கு வரையா? இனிமே எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ, நம்ம பேசுறது யாரோ கேக்குறாங்க போல இருக்கே. அட சும்மா இரு, யாரும் இல்ல. ஐயோ, நான் வரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கடா அறிவு கட்ட பயல்களா, விளையாடுற நேரம் காலமே தெரியலையே. ஓடுறா பாரு பாவம். உஷா, உஷா. ஏய் மாலதி, விளையாடுறடி, எனக்கு பயமா இருக்குடி. அரிசி முட்டை பிளக் எடுத்துட்டு வந்தியா? வந்துட்டேன்டா. பானராவது எடுத்துட்டு வந்தியா? இல்லடா. இவன் ஒருத்தன் இந்த ஓட்ட வண்டிக்கு மெக்கானிக் செட்டியா கொண்டாடுறான். சுத்த ஓட்ட வண்டி. கத்திரிக்காய் பண்ணையாரியா, பண்ணையாரியா,
என்னடா கண்மணி அக்கா எங்க கையை பிடிச்சிருக்கான்? எங்கடா? அதோ இந்த பெரிய தோப்புல. டேய் வாடா, ஓடு, 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 ஓடு. குமார் எழுந்துடுறேன். தூக்குங்க தூக்குங்க. என்ன தைரியம் இருந்தா இந்த காரியம் வந்து ஐயா இவனை ஊற விட்டே துரத்துங்க. பஞ்சாயத்தை கூட்டி ஊற விட்ட வெளியே. கண்மணி உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்ல சமயத்தை நீங்க தான் வந்து காப்பாத்தீங்க. சரி சரி வீட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன். வா. வாங்கடா குமார பாப்பா. வாங்கடா வாங்க. என்னடா ஜல்லிக்கட்டுல பார் காரையை பிடிக்க போறான்னு நினைச்சா இவன் தரையை பிடிச்சுக்கிட்டு இருக்கா. முடிச்சா டேய் அறிவு கட்டவன இந்த மாதிரி பத்தியை நான் செஞ்சா தாண்டா அந்த காரையை அடக்கலாம்டா. அடக்கலாம். காரையை அடக்கிட்டு பசுமாட்டு அடக்கணுமே. என்னடா பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதுக்கு பயிற்சி தேவை இல்லடா. நல்லா திங்கணும். திங்கணுமா? பாலு பிஸ்தா முந்திரி பருப்பு சரியான முரட்டு பயனாயுமே. ஏண்டா கண்மணிய பிடிக்கும் போது இப்படித்தான் பிடிப்பியா? படப்பையில கண்ணுமணியை பிடிக்கிறப்போ அப்படியே மல்லிகைப்பூ தொடர்றது மாதிரி மெதுவா மெதுவா தொடுவாண்டா தொடுவாண்டா தொடுவாண்டா. டேய் இந்த மாதிரி கலா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஒவ்வொருத்தரையும் கிணத்துல தூக்கி போட்டுருவேன். இவங்க கலாட்டா செஞ்சா கிணத்துல தூக்கி போட்டுருவீங்க. கண்மணி கலாட்டா செஞ்சா கட்டில தூக்கி போடுவா. என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட நீங்க யோசனை கூட பண்ணுவீங்களா? யோசனை மட்டுமா பண்ணுவேன், இன்னும் ஏதேதோ பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்களா? பாக்குறியா?
நல்லா புரிஞ்சிருச்சு. ஆமா, என்ன யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல, ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்கு. அடியேங்கிறதுக்கு இன்னும் நானே வரல. பேர் வைக்கிறார பேரு. நான் எப்பவும் ரெடியா இருப்பேன். இந்த பாரு, ஆண் குழந்தை பிறந்தா ராஜான்னு பேர் வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா ராணின்னு பேர் வைக்கணும். கரெக்ட்.